நானும் ஒரு பொண்ணுதான். அதான் உன் நிலைமை எனக்கு புரியுது. ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எப்படி புருஷனுடைய துணை தேவைப்படுதோ அதே மாதிரிதான் புருஷனுக்கும் மனைவியோட துணை தேவைப்படும். அத நானும் ஒத்துக்கிறேன். ராஜேஷ் இன்னும் அவன் முதல் மனைவியை மறக்கல. அவளை பத்தி நினைச்சுக்கிட்டுதான் இருக்கா. ஆனா நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்துட்டு இந்த புது வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இருக்க. உன்னை எந்த விதத்திலையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதுக்கு மன தைரியம் வேணும். நிச்சயமா நிச்சயமா அது என் புள்ள ராஜேஷுக்கு இல்ல. எப்ப நீ உன்னோட பழைய வாழ்க்கையை மறந்துட்டு புது வாழ்க்கையை ஏத்துக்கிட்டியோ அப்பவே உன்னுடைய மனசுல ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே இருக்கும். இந்த புது வாழ்க்கையில நீ அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து உன்னுடைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே உனக்கு ஏமாற்றமா போயிருக்கும். அவங்கிட்ட உனக்கு முழு உரிமை இருக்கு, முழு அக்கறையும் இருக்கு. ஆனா என் புள்ள ராஜேஷ் தான் உனக்கு அந்த அதிகாரத்தையும் உரிமையையும் கொடுக்கல. அதனால நீ உன்னோட ஆசையை கட்டுப்படுத்த முடியாம, உன்னோட கனவுகளை மறக்க முடியாம அன்னைக்கு ராத்திரி தனியா இருக்கும்போது அந்த அம்மனோட இங்க பாருமா, அந்த மாதிரி தப்பு நடந்திருந்தா கூட அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன். அந்த கடவுளை சாட்சியா வச்சு சொல்றேன், ராஜேஷுக்கு நான் அம்மாவா இருந்தாலும் சரி உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். உனக்குள்ள நீ துடிச்சுக்கிட்டு இருக்கிற துடிப்பு, உன்னோட மன வலி என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியுமா. மறைக்காம எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லு. நான் ஒண்ணும் பண்ணல அத்தை, ஒண்ணும் பண்ணல. எனக்கும் அம்மனுக்கும் இடையில அப்படி எதுவுமே நடக்கல அத்தை. திரும்பவும் அதையே சொல்றேன். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எதுவும் நடக்கலன்னு நாம எப்படி நம்புறது? அப்பேற்பட்ட சீதா தேவிக்கே அக்னி பரீட்சையை தான் வச்சாங்க. அப்படின்னா சரியத்த, நானும் நீங்க சொல்ற அந்த அக்னி பரீட்சைக்கு தயாரா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கும்பிடுற அந்த கடவுளுக்கு தெரியும் நான் எந்த தப்பு பண்ணலன்னு தெரியும். அவரை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாது. அண்ணி இவ போய் சொல்றா. நம்ம ராஜேஷ் எதுக்கு மறுபடியும் இவ என்ன ஏமாத்திட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்கணும்? ஒரு புருஷன் என்னைக்கு தான் மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னானோ அதுல இருந்து தெளிவா தெரியுது அவன் மனைவிக்கு வேற ஒருத்தனோட சம்பந்தம் இருக்குன்னு. ராஜேஷ் எதுக்காக தேவையில்லாம இவளை வெறுக்கணும்னு சொல்லுங்க. ராஜேஷ் இப்பெல்லாம் கத்தி கத்தி சொல்ற வார்த்தை இதுதான், ஆர்த்தி என் பொண்டாட்டி இல்ல, அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு. எனக்கு தெரியும் அண்ணி, இவன் நம்ம வீட்டு பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டு அவனோட சந்தோஷமா தான் இருந்திருக்கா. போது நிறுத்துங்க. நான்
உங்களை இப்படி நேருக்கு நேரா பார்த்து பேசுறேன்னா என்னோட மனசுக்குள்ள எந்த விதமான தப்பும் இல்லைன்னு தான் அர்த்தம் அத்தை. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களோட மனசை காயப்படுத்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதானே அத்தை? என்ன கொஞ்சமாவது நீங்க நம்புறீங்கல்ல? இந்த விஷயத்துல நான் என்னதான் பலவீனமானவளா இருந்தாலும் அதுக்காக நான் இவ்வளவு தரக்குறைவா நடந்துக்க மாட்டேன் அத்தை. அந்த கடவுளுக்கு தெரியும் அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரியும். நான் யார்கிட்டயும் எந்த பொய்யும் சொல்லல, எதையும் மறைக்கல. நீ வழி மாறி போயிட்டியான்னு கேட்டப்பவும் உண்மையை சொல்ல நீ கிட்ட கேட்டப்ப கூட நான் யாரையும் தப்பா நினைக்கல. நீங்க எல்லாரும் என்ன இப்படி கேட்டப்பவும் உடைஞ்சு போன மனசுக்கு அது ஒரு ஆறுதலா தான் இருந்துச்சு. நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலான்னு. நீ ரொம்ப பெரிய தப்பு கூட பண்ணிருக்கலாம், ஆனா நான் உனக்கு துணையா நிப்பேன்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிட்டு. அப்புறம் ஏன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது அத்தை? நான் ஒண்ணு போய் சொல்லல, நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த விதமான பாவத்தையும் பண்ணல அத்தை. இந்த குங்குமம், இந்த தாலி, நான் இதை ஒண்ணு அழகுக்காக பண்ணிக்கல. ஒரு கல்யாணமான பொண்ணுங்கிறதுக்கு இது மட்டும் தான் அடையாளம். அப்புறம் இதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். இதை மதிக்க வேண்டியது என்னோட தர்மம் அத்தை. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இப்பவும் இதை எப்படி என்னால நம்ப முடியும்? நீ சொன்ன போட்டோஸ், அமன், அப்புறம் நீ சொன்ன விஷயம், அதான் அந்த அமன் கூட நான் இருந்தேன்னு சொன்னல. ஏன் ராஜேஷோட நிலைமையை யோசிச்சுப்ப. அவனுடைய இந்த கோபம், வெறுப்பு, எப்படி நான் உன்னை நம்ப முடியும்? என்னால எதை நம்ப முடியும்? யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு தெரியல. நீ சொல்ற எதையுமே என்னால ஒத்துக்க முடியலையே. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணுமா? ஏன்னா ஆர்த்தி சொல்றது உண்மைதான். அவங்க எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை உங்களால ஆர்த்தி சொல்ற விஷயங்களை எல்லாம் நம்ப முடியலன்னு சொன்னா என் வார்த்தைங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்லமா? நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத நம்புங்க. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆர்த்திக்கும் அமனுக்கும் இடையில எந்த தப்பான உறவும் கிடையாது. இந்த மாதிரி கீழ்த்தரமா நான் யோசிக்க மாட்டேன். ஆர்த்தியோட கேரக்டர் மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். அமன் ஆர்த்தியோட நல்ல ஃப்ரெண்ட். ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் தான் சாட்சி. அதனால தேவையில்லாம யாரும் பழிப்படாதீங்க. இல்லைங்க, என் மேல இருந்த பழிய போக்கி எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். போதும், எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றீங்களா? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க, எந்த காரணத்துக்காக நீங்க என்னோட முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. என்னோட முகத்தை கூட
பார்க்க நீங்க ஏன் வெறுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரை கூட நீங்க கேட்க விரும்பல. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லிடுங்க, நீங்க ஏன் என்ன வெறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு குழப்பமா தான் இருக்கு. ஆனா எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட இந்த மௌனத்தை உடைச்சிடுங்க. தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காம உண்மை என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ப்ளீஸ்ங்க, நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னன்னு சொல்லிடுங்க. ஆமா ராஜேஷ், ஆர்த்தி பண்ண எந்த காரியத்தால நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. ஆர்த்தி அப்படி என்ன தப்பு பண்ணன்னு சொல்லுங்க ராஜேஷ், சொல்லுங்க. அந்த விஷயத்தை என்னால சொல்ல முடியாது. அந்த விஷயம் எனக்குள்ளேயே இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த உறவுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. எங்க 2 பேருக்கும் இதுதான் நல்லதும் கூட. நாங்க 2 பேரும் அமைதியா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நாங்க தனித்தனியா அவங்க வழியில போகணும். ஏன்னா ஒரே குறிக்கோள் இருக்கிறவங்க தான் ஒன்னா சேர்ந்தே போக முடியும். நம்ம உறவுல அப்படி எந்த குறிக்கோளும் கிடையாது. எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாதா? நாம தனித்தனியான வழியில தான் போயாகணும். தப்பு. நாம 2 பேரும் தனித்தனியான வழியில போறதுக்காக ஒண்ணு நான் இந்த மறுமணத்தை பண்ணிக்கல. ஒண்ணு சேர்ந்து ஒரே வழியில போகணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னோட தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்காம மறுபடியும் நான் ஏன் தனியா வாழணும் சொல்லுங்க. ஏன்னு சொல்லுங்க. என் மேல கோவப்படுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கறதுக்கு எனக்கும் அதிகாரம் இருக்கு. அப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன தப்புக்காக இந்த தண்டனையை கொடுக்குறீங்க? ஏன்னு சொல்லுங்க. அது என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடுங்க. எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுங்க. நான் அப்படி என்ன தப்பு? இதை நீங்க எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? உங்களோட மனசாட்சிக்கிட்டையும் உங்க ஆத்மா கிட்டையும் கேளுங்க. அப்பதான் நீங்க செஞ்ச பாவம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். பாவமா? அப்படி என்ன பாவம் நான் செஞ்சேன்? எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நான் உண்மையதான் சொல்றேன். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. எதுக்காக அவர் என் மேல இந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னு எனக்கு தெரியல. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு அம்மா என்னைக்குமே தன்னோட குழந்தைங்க மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டா. அப்புறம் ஆர்த்தியோட இந்த அழுகையில மறைஞ்சு இருக்கிற அவளோட மனவலி உண்மைன்னு தெரியுது. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த கடவுளால சேர்ந்த இவங்களோட இந்த மறுமண வாழ்க்கை எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஆர்த்தியோட அன்பு அவளோட வாழ்க்கையை அவகிட்ட சேர்த்து வைக்குமா, வைக்காதா? ஆர்த்தியோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. ஓ மேல நம்பிக்கை வச்சதா அவளுக்கு நான் மறுமணம் பண்ணி வச்சேன். இந்த கல்யாணத்திலேயே அவளுக்கு கஷ்டமும் பிரச்சனையும் வந்துச்சுன்னா
அப்புறம் இனிமே எந்த ஒரு மாமியாரும் மாமனாரும் ஒரு பொண்ணுக்கு மறுமணம் பண்ணி வச்சு தான் மருமகளை ஏத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு அம்மாவும் அப்பாவும் தான் மகளோட தொலைஞ்சு போன வாழ்க்கையை சரி பண்ண முன் வர மாட்டாங்க. இந்த அம்மாவோட பிரார்த்தனைய தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. எப்படியாவது என் ஆர்த்தியோட வாழ்க்கையை சரி பண்ணு. அவளை கை விட்டுடாத. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது என்னோட மாமனார் சொன்னாரு, இந்த விக்ன விநாயகர் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி எல்லா துன்பங்களையும் போக்கிடுவாருன்னாரு. அதுக்கப்புறம் தான் கிளம்புவாருன்னு சொன்னாரு. ஆனா என்னோட பிரச்சனைகளை சரி பண்ணாம எனக்கு இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது என்னை விட்டுட்டு நீங்க எப்படி போவீங்க? அவர் ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காரு? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? என்ன ஏன் அவர் இந்த அளவுக்கு வெறுக்கிறாரு? இந்த அளவுக்கு வெறுப்பு எதுக்காக? என்னோட தப்புகளை சரி பண்றதுக்காக நான் என்ன பரிகாரம் வேணாலும் செய்வேன். எதை வேணாலும் நிச்சயமா செய்வேன். ஆனா அவருக்கு என் மேல இருக்க இந்த கோவத்தையும் வெறுப்பையும் மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. நாளைக்குள்ள என்ன தப்பு செஞ்சேன்னு நீங்க எனக்கு சொல்லலன்னா நான் என்னோட அன்பை காட்டுறதுல குறை வச்சுட்டு நினைச்சுக்குவேன். என்னன்னு தெரியற வரைக்கும் என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன். நான் அவரோட வாழ்க்கையில இருந்தே வெளியே போயிடுவேன். அவரோட பார்வைக்கு எட்டாத தூரத்துக்கு போயிடுவேன். எப்பவும் நான் திரும்ப வர மாட்டேன். இதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். ஒரு ராஜா இருந்தாரு, ஒரு ராணி இருந்தாங்க. ரெண்டு பேரும் அரண்மனையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பெரிய புயல் அடிச்சது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ராஜா ராணி கிட்ட கோச்சுக்கிட்டாரு. ராணி ரொம்ப கவலையாயிட்டா. ராஜா அவ மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு நினைச்சா. ராஜா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்க ராணி எவ்வளவோ முயற்சி பண்ணா. ராஜா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு ராணியால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவளோட கிளிக்கிட்ட போய் அவ கேட்டா, உனக்கு தான் மாயாஜாலம் எல்லாம் தெரியும்ல, உன்னோட அந்த மாயாஜாலத்தை வச்சு அவர் ஏன் என் மேல கோவமா இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொன்னான். மாயாஜாலத்துல எல்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிளி சொல்லிடுச்சு. இது உங்க ரெண்டு பேரோட சண்டை. இதுல நீங்க தான் போராடணும். அதனால நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்களேன். இவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. இவளுக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது. இவ என்னோட மனைவியே கிடையாது. से मोहन क्यों है रूठे रूठे मोहन क्यों कैसे मनाऊं है कैसे मनाऊं उन बिन कटे न रहना उन बिन आवे न एक पल चैना उन बिन जियो तो कैसे मैं जियो அந்த விஷயம் எனக்குள்ளேயே இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது.
ஏன்னா அதுக்கப்புறம் இந்த உறவுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. நாம 2 பேரும் அமைதியா இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன்.